பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் ஈடுபடுவதால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நம்முடைய செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் திமுகவின் கூட்டணியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய திரு நவாஸ்கனி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்வி முன்வைக்கலாம். எந்த சட்டமன்ற தொகுதியில் எந்த கிராமத்தில் இருக்கீங்க? என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு? ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே முதுகுளத்தூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியிலே இன்றைக்கு வாக்குகளை சேர்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியிலே குடிதண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. செல்லுகின்ற கிராமத்திலெல்லாம் மக்கள் குடிதண்ணீர் கேட்கிறார்கள். அதை நாங்கள் பொறுப்பேற்றவுடன் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் குடிநீர் பிரச்சனை சரி செய்வதாக சொல்லி வாக்குகளை சேர்த்து கொண்டிருக்கின்றேன். பிரச்சாரத்திற்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. அந்த பிரச்சாரமானது எவ்வளவு தீவிரமாக அடைஞ்சிருக்கு? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குக்கிராமங்களுக்கும் திரு நவாஸ்கனி என்பதை தெரிஞ்சிருக்கா? உங்களுடைய சின்னம்னா எப்படி அறிமுகமாக இருக்கு? இன்றைக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியிலே பெரும்பாலான ஊர்களுக்கு சென்று வந்துவிட்டேன். மீதம் இருக்கக்கூடிய இந்த 4 நாட்களில் இந்த பாராளுமன்ற தொகுதியினை முழுவதுமாக சுற்றி வந்து விடுவேன். முழுவதுமாக அனைத்து ஊருக்குமே செல்வேன். செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நான் செல்வதற்கு முன்பாகவே எங்களுடைய சின்னம் அனைவருக்குமே தெரியப்பட்டிருக்கிறது. ஓகே, நாளைய தினம் அதிமுகவினுடைய கூட்டணியாக பாஜக வேட்பாளருக்கு ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொள்கிறாங்க. உங்களுக்கு இதுவரை யாரெல்லாம் வந்திருக்காங்க? எதிர்வரும் காலங்களில் யாரும் முக்கிய நட்சத்திர தலைவர்கள்லாம் வராங்களா? பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு கேட்கறதுனால ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறது சாதகமாக இருக்குமா? பிரதமர் வாக்கு கேட்பதால் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பில்லை. அதே நேரத்தில் எங்களுடைய கூட்டணி சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே சென்றிருக்கிறார். கவிஞர் கனிமொழி சென்றிருக்கின்றார். காங்கிரசினுடைய தலைவர்கள் வர இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ராஜகண்ணப்பன் நாளை முதல் 4 நாட்கள் இந்த பகுதியிலே பிரச்சாரம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன? நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றால் எடுக்கக்கூடிய முதல் நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இன்றைக்கு இங்கே அதிகமாக குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கின்றது. சாலைகள் எல்லாம் மிகவும் மோசமாக இருக்கின்றது. அதை முதலிலே சரி செய்வதாக சொல்லியிருக்கிறேன். அதுதான் முதல் நடவடிக்கையாக இருக்கும். பின்தங்கிய ராமநாதபுரம் மாவட்டத்தை யார் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் பாலாஜி, நியூஸ் 7 தமிழ்.